ஃபிகர் போடுடா. நீ வாடா போய் பேசுவல வாடா. ஏய் நில்லு நில்லு. ஏய் நீ வாய் மூடு. ஏய் என்னாச்சு என்னாச்சு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? காலேஜுக்கு வந்து இருக்கும்போது 2 பசங்க தள்ளிட்டு போயிட்டாங்க கையை பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சமுதாயத்துல நடந்தா எப்படி உங்க எல்லாம் படிக்க யாரை நம்பி அனுப்புறது? நாங்க வேணா உங்க அம்மா அப்பாட்ட பேசட்டுமா? ஐயோ வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சா காலேஜுக்கு விட மாட்டாங்க. அப்புறம் நாங்க எப்படி பேசாம இருக்கிறது? ஆமா நாங்க எப்படி பேசாம இருக்கிறது? ப்ளீஸ் யாரும் சொல்லிடாதீங்க, வீட்டுக்கு தெரிஞ்சா விட மாட்டாங்க. சரி இப்ப இதை பாத்துக்கலாம், நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேஃபா போயிடலாம். சரி பாத்துக்கலாம். ஏங்க இனிமே நம்ம பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாங்க. ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு? நேற்று சுசீலா அக்காவோட பொண்ணு வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது 2 பசங்க கையை பிடிச்சி இழுத்துட்டாங்களாம். அதனால அந்த அக்கா வந்து அந்த பொண்ணு இனிமே காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்களாம். அது நாளைக்கே நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளால அது தாங்கிக்க முடியாதுங்க. அதனால நாளையில இருந்து நம்ம பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாங்க. ஏன் நம்ம பொண்ணு நல்லா தைரியமா தானே போயிட்டு வர, நல்லா படிக்கிறா, அப்புறம் என்ன உனக்கு கவலை? நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கும் அனுச்சுன்னா நம்மளால வெளியே தலை நிமிந்து வாழ முடியாது. நம்மள வந்து துண்டு போட்டுட்டு எல்லாரும் ஏன் அப்படி சொல்ற? நம்ம பொண்ணு நல்லா தானே படிப்பா, பாதுகாப்பா தானே போயிட்டு வரா. நீங்க சும்மா இருங்க. ஏன் அப்படி சொல்ற? நம்ம பொண்ணு நல்லா தானே படிப்பா, பாதுகாப்பா தானே போயிட்டு வரா. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம ரோட்ல தலை நிமிந்து வாழ முடியாது. அதனால நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருங்க. சரி உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஏய் ஜீடா, நீ இந்த கொஸ்டின் படிச்சியா? இது எக்ஸாமுக்கு வரும் இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக் செய்ய சொல்லணும், வாங்க போய் படிச்சு. என்னாச்சு போய் ஏன் சோகமா இருக்க? இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை? என்னாச்சு? எங்க சுசிதா பெரியம்மாவோட பொண்ணு வந்து யாரோ 2 பையனை கையை பிடிச்சி விட்டுட்டாங்க. அதனால அவங்க அம்மா அப்பா வந்து ஸ்கூலுக்கு எதுவுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்க அம்மா அப்பாவும் அந்த மாதிரி எனக்கு நடந்துமோன்னு பயப்படுறாங்க. அதனால அம்மா அப்பாட்ட பேசட்டுமா? இல்ல வேண்டாம். வேண்டாம், பிரச்சனை ஆயிடும். இது எப்படி சொல்லாம கூட தெரியாம என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? பவி ஸ்கூல் வர மாட்டாங்க. ஏன் என்னாச்சு? வீட்டுல பிரச்சனையாங்க. நீ பேசாம இருமா, நீ சொல்லு. பவி ஸ்கூல் வர மாட்டாங்களா? ஏமா என்னாச்சு? நம்ம பெரியம்மா மகளுக்கு இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை நடந்தனால பவிக்கு இது மாதிரி நடந்துமோன்னு அவங்க பெரியம்மா அவங்க அம்மா பயப்படுறாங்க. அப்படி நான் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசி பாக்குறேன். கெட்டிங் மேம். எஸ் வாங்க. நான் 12th ஈல பவித்ரா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். 2 நாளுக்கு முன்னாடி அவங்க அதனால உங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அவங்க பேரண்ட்ஸ். சரி நீங்க உங்க பேரண்ட்ஸ்ட கால் பண்ணி பேசிட்டு கூட்டிட்டு வாங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். நீங்க யாரு? பவித்ராவோட அம்மா. நீங்க தானே? அம்மா உங்களை ஹெச் பார்க்கணும்னு சொன்னாங்க. கெட்டிங் மேம். மேம் பவித்ராவோட வணக்கம். ஏன் உங்க பொண்ணு ஏன் சோகமா இருக்காங்க? என்னாச்சு? தெரியலனா நீங்க தானே போன் எடுத்து வர சொன்னீங்க முடியலன்னு. சரி உங்க நாளைக்கு வரமாட்டாங்க. இனிமே பவி ஸ்கூல் வரமாட்டாங்க. ஏன் என்ன காரணம்? இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா எப்படி மேம் பாதுகாப்பா அனுப்ப முடியும்? வீட்டுல மட்டும் நீங்க பத்திரமா வச்சிருந்தா பிரச்சனை நடக்காங்க. நாங்க தான் 2 பேர் வீட்டுல இருக்கோம். சப்போஸ் இன்னைக்கே ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி சம்பவம் நடந்தா உங்க மூஞ்சிலாம் மட்டும் எங்கே வச்சுப்பீங்க? சரிங்க மேம், இனிமே பவி ஸ்கூல் நீங்க நல்லா சொன்னீங்கன்னு நன்றி. பெண்கள் நம் நாட்டின் 2 கண்கள். பெண்களை பூட்டி வைப்போ தன் கண்களை குத்தி கொண்டதற்கு சமம். சமுதாயத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம தான் தட்டி கேட்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தட்டி கேட்காதனாலதான் பாலியல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தட்டி கேட்காதனாலதான் பாலியல் வன்கொடுமை, குழந்தை திருமணம் போன்ற அதிகமான எல்லா பிரச்சனைகளும் நடக்குது. சமூகத்துல நடக்கிற இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தட்டி கேட்போம். ஜெய் ஹிந்த்.